உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு எல்லாம் தெரியுமான்னு என்கிட்ட கேக்குறல சீதாமா? எனக்கு எல்லாம் தெரியும். எங்க சீதாமாக்கு கோபம் வந்தா கூட அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நான் சொல்றத கேப்பல? இனிமே அந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன்னு பிங்கி ப்ராமிஸ் பண்ண. எந்த விஷயம்? ஓ, அப்பாவை பத்தியா? ஓகே ஓகே. சீதாமா ப்ராமிஸ் பண்ண. நான் ஒருவேளை இத மறந்துட்டானா? மறக்க கூடாதுன்னு தான் பிங்கி ப்ராமிஸ் கேக்குறேன். ப்ராமிஸ் பண்ண. என்னாலலாம் பிங்கி ப்ராமிஸ் பண்ண முடியாது. சரி சரி, இந்த விஷயத்தை பத்தி அவ மறக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ற, ஆனா அவ மறக்கவே மாட்டேங்கிறா. இவ பெரியவளானா நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. ஓஹோ, காலங்காத்தால இவ்ளோ அழகா ரெடி ஆயிட்டு எங்க போறீங்க மகாராணி? சீதாமா, இன்னைக்கு வரலட்சுமி நோம்பல்ல? ஆமா. பண்டிகை அன்னைக்கு கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா அழகா இருக்கணும்ல? அப்படின்னா நீயும் போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. பரவாயில்லம்மா, நீ ரெடி ஆனா போதும். சீதாமா, கொஞ்சம் இரு. இங்க வா, இங்க வா. நான் சொல்றேன்ல, உட்காரு. இதெல்லாம் யாருக்காக? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சுத்தி போடணும். திருஷ்டி கலைஞ்சிருச்சு. இந்த திருஷ்டி என்ன ஒண்ணும் பண்ணாது. ஏன் திருஷ்டி தான் உன்னை ஏதாவது பண்ணும். நான் பண்ணவா? இவ்ளோ பெரிய சவுண்டா? திருஷ்டி மைனஸ் திருஷ்டி இஸ் ஈக்குவல் டு 0. சீதா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. வா வாமா. நீ தீர்காயுசா இருக்கணுமா. நீயும் அடி எங்க வீட்டு மகாலட்சுமி. இந்த வீட்டுல சந்தோஷங்கிற செல்வம் குறையாம இருக்கிறது ஒன்னாலதான். அதை விட வேற என்ன வேணும்னு சொல்லு, வச்சுக்கோ. நோய் நொடி இல்லாம தீர்காயுசோட வாழணுமா. வா சரி, போய் சாமி கும்பிடு. ஹே, நான் உன்கிட்ட சாமி தானே கும்பிட சொன்னேன். அம்மாவை கும்பிட்டாலே எல்லா சாமியும் கும்பிட்ட மாதிரின்னு பாட்டி தான் சொன்னாங்க. அதனாலதான் உன்னை கும்பிட்டேன். எல்லா கடவுளையும் கும்பிடுறதுக்கு பதிலா. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்போ முகத்துல லக்ஷ்மி கலா வந்திருக்கு. சாப்பாடு ரெடியா? என்னது? சீதாமா, நான் என்ன கேட்டேன்னா பூஜைக்காக பலகாரம் செஞ்சீங்களான்னு. அதெல்லாம் ஒண்ணு செய்யலமா. பலகாரம் இல்லைனாலும் பூஜை நடக்குது. ஆனா இந்த சிரி இல்லைன்னா பூஜையே நடந்திருக்காது. சந்தோஷம் இவ்வானமெங்கும் என் பாடல் பறக்கின்றது. குறைவில்லா மனநிறைவுடன் வாழ்வோமே என்னாலுமே.
சந்தோஷம் இவ்வானமெங்கும் என் பாட்டில் பரவுகின்றதே பறக்கின்றது. ம், எனக்கும் பாட்டு சொல்லி கொடுங்க. பாட்டு சொல்லி தரணுமா? இது என்னோட ஃபேவரட் பாட்டு. உனக்கு கத்து தரேன், வாமா. சந்தோஷம் வானம் எங்கும் லா 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 லா. சீதாமா, தாத்தா எனக்கு புதுசா பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. தன்னனனா நானா தன்னனனா நானா நானா. சாரி ஓகே ஓகே. தாத்தா, அந்தாக்ஷரி விளையாடலாமா? அப்பதான் பாட்டெல்லாம் மறக்காது. ஆஹா, நம்ம 4 பேர் விளையாடினா நல்லா இருக்காதுமா. அதுக்கு நிறைய பேர் வேணும். அப்படின்னா ஒரு 10 பேரை வெளியில இருந்து கூப்பிட்டுமா? ஐடியா. நம்ம சீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுக்கலாம். அந்த பொண்ணு, அப்புறம் நேத்து வந்தானே அந்த பையன், எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம். சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க தாத்தா. சீதாமா, உங்க போனை கொடுங்க. பிரியா ஆண்டியையும் என் ஃப்ரெண்டையும் கூப்பிடுறேன். சிரி, அவங்க ஏதாவது வேலையா இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கூப்பிட்டா உடனே வருவாங்க. கூப்பிடலாமா? எல்லாம் ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அவங்க வீட்ல பண்டிகை இருக்கோ இல்லையோ, நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டு போட்டோமேமா. அதுவும் இல்லாம லீவ் தானே, அவங்களும் இங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். கரெக்ட் தாத்தா. என்னங்க, பண்டிகை அதுவுமா எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு மாமா ஆசைப்படுறாரு. நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடுங்க. உனக்கு சொன்னா புரியாது. அங்க ரெட்ட நாக்குள்ள மனுஷங்க இருக்காங்க. ஒருவேளை நான் அங்க வந்தேன்னு வைய, எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. நமக்கு செட் ஆகாது. நீ போ. சத்யா சித்தப்பா. ராமா, வா உக்கார். சாப்பிட வாங்க ப்ளீஸ். நீ என்ன கூப்பிடுறதுக்காக இங்க வந்த? சோ ஸ்வீட். நான் வரல ராமா. அது வந்து வேண்டாம். நீ போ. கேரியான். என் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா கண்டிப்பா நீங்க வரணும், இல்லன்னா வர வேணாம். என்ன வார்த்தை சொன்ன ராமா? நான் சரி, நான் வரேன். 5 நிமிஷம் கூட ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.